கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 58:8. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். விசுவாசிக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். எப்போது நீங்கள் தேவனுக்குள்ளே இருக்கும் போது, ஆண்டவருக்குள்ளே எல்லாவற்றையும் செய்யும்போது, கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது, தேவனுடைய பிள்ளையாய் வாழும் பொழுது, கர்த்தருக்காய் சாட்சியாய் நிற்கும் பொழுது, அவர் பேரில் நீ விசுவாசிக்கும் பொழுது உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்குமா. உங்களுடைய இன்பமான வாழ்க்கை சீக்கிரமாய் துளிர்விடும். பூ பூத்து காய் காய்த்து கனி தர்ற ஒரு அனுபவத்தை கர்த்தர் இன்றைய தினத்தில் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. விடியற்கால வெளுப்பை போல் பாருங்கள், நீங்கள் எப்படியே ஒரு பிரகாசம் காணப்படுது. காலையில் இருளெல்லாம் மறைந்து ஒரு வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும். கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். அவருடைய மகிமை உன் பின்னாலே காக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். நிச்சயமாக இந்த நாளில் தேவனுடைய கரம் உங்களோடு இருக்க போகுது. நீங்கள் எல்லாவற்றையுமே தேவனுக்கு முன்பாக உங்களை அர்ப்பணித்து, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வியாபாரத்தையும் உங்கள் போக்குவரத்தையும் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை இன்றைய தினம் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக உங்கள் வாழ்வு துளிர்க்கிற காலங்கள் இதோ. ஆண்டவர் சொல்ற, உன் நீதி உன் முன்னாலே செல்லும். நீ செய்கிற நற்காரியங்கள் உனக்கு முன்னாலே போகும். அதனால் கர்த்தர் உன்னை பின்னால் இருந்து நான் உன்னை பாதுகாக்கிறேன், உன்னை நான் அரவணைப்பேன். ஏனென்றால் என்னுடைய பிரகாசத்தையே உன் மேலே நான் வீச செய்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்புங்க. இந்த நாளும் விடியற்கால வெளுப்பை போல் உங்கள் வெளிச்சம் இன்னைக்கு எழும்ப போகிறது. உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது என்று சொல்லி விசுவாசித்து நாளை துவங்குங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.